ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏஞ்சல் லோன் ஆப்பில் ஒரு ஸ்டாக்கில் எப்படி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டு இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸ்லேருந்து இது வந்து மேலே போகும் இல்லை கீழே போகும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம். கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணால் ப்ராஃபிட்டு, தப்பாக பண்ணால் லாஸ். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து ஒர்க் ஆகும். ஸோ எப்படி ஒரு ஸ்டாக்கில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டாக் எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்ட். ஸோ சர்ச்சில் போய்ட்டு சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு நான் அடிச்சுக்கிறேன். அந்த ஸ்டாக் வந்து வந்துருச்சு. அதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் இன்னும் மேலே போகும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 53.03 இன்னும் மேலே போகும் நான் ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணணுன்னா கால் ஆப்ஷன் எடுக்கணும், அப்படின்னா பை எடுக்கணும். கீழே போகும் அப்படின்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணால் செல் எடுக்கணும். உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ நான் மேலே போகும்னு சொல்கிறேன், பை கொடுக்குறேன். பை கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆப்ஷன் இருக்கும், இன்ட்ராடே இருக்கும். டெலிவரி அப்படிங்கிறது லாங் டேர்ம் மறந்துடுங்க. இன்ட்ராடே நம்ம பண்ண போகிறோம். இன்ட்ராடே செலக்ட் பண்ணிடுங்க. எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குவான்டிட்டி வந்து அடிக்கிறேன். லிமிட் ப்ரைஸும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இல்லை மார்க்கெட்லேயே விட்டுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நான் மார்க்கெட்டில் விட்டேன். விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பை ஆர்டர் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கேட்குது. கன்ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து பை ஆயிடுச்சு. இப்போ என்னோடய பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாண்ட் வந்து வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பொசிஷன் இன்ட்ராடேயில் எடுத்துட்டேன் ஒரு ஸ்டாக்கில். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பொசிஷன் நீங்கள் வந்து எடுக்கணும். இதை அனலைஸ் பண்ண பின்னாடி நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். நான் ஸ்டெப்பு எப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஸ்டாக் வந்து நம்ம எடுத்துட்டோம். நான் மேலே போகும்னு சொன்னேன். ஸ்டாக் கொஞ்சம் கீழே போனாலும் எனக்கு நெகட்டிவில் வந்துட்டு போயிட்டுருக்கு. 0.06 நெகட்டிவ் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் மேலே போச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ எப்போ உங்களுக்கு லாஸில் போயிட்டுருக்கு, ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா கிளிக் பண்ணி நீங்கள் வெளியே வந்துடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் ஓடிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லை லாஸ் வந்தாலும் இந்த லாஸுக்கு மேலே என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியே வந்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் எக்ஸிட் ஆல்னு பட்டன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆல் வரும். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு கீழே பாருங்கள் எக்ஸிட் பட்டன் வரும். எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பொசிஷன் வந்து எக்ஸிட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதை செல் பண்ணிட்டு என்னோடய பொசிஷன் வந்து எம்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு லாஸ் வருதா ப்ராஃபிட் வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்துடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணணும். ஸோ நான் பேசிக்காக சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் இருக்கும். பட் நார்மலாக என்ன சொல்லுவேன்னா, ட்ரேடிங் பண்ணாதீங்க, அது நமக்கான விஷயமே கிடையாது. இன்வெஸ்டிங் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.